ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈவினிங் வந்து உடனே பார்த்தீங்கன்னா வந்து இவனுங்க நீங்கள் எதுவுமே செய்கிறது இல்லைமானாங்களா, சரியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டாட வந்து உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி வேலையிலேருந்து வரும்போதே வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ்ப்பா அப்படின்னாரு. என்னங்க சர்ப்ரைஸ்னாக்கா, என் ஃப்ரெண்டு ராஜஸ்தான்லேருந்து ஒரு சாரீ ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாரா. போய் சொல்லாதீங்க அப்படின்னா, உண்மையாக தான்ப்பா அப்படின்னாரு. நான் வாங்கிட்டு வந்துட்டேன், கொரியர்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னாரு. நான் கூட போய் தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தா உண்மையாகவே வந்து கொரியர் அனுப்பிச்சிருக்காங்க. என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா? ராஜஸ்தான்லாம் ஃப்ரெண்ட் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து ராஜஸ்தான், டெல்லியில இருக்காங்க, கான்பூர்ல இருக்காங்க, பீகார்ல இருக்காங்க, எல்லாம் ஆல் கண்ட்ரீஸ்ல ஸ்டேட்ஸ்ல எல்லாம் இருக்காங்க. கண்ட்ரில கூட இருக்காங்கடா. என் ஃப்ரெண்டு என் கூட படிச்சவங்க வந்து அபிதாபில கூட இருக்காங்க. உனக்கான தினேஷ் எந்த கண்ட்ரி? டெல்லி மட்டும் தான். டெல்லி அவன் ஃப்ரெண்ட், அது என் ஃப்ரெண்டோட அவங்க சன்னு சித்தார்த்தம், இவங்களுடைய ரெண்டு பேரும் ஒண்ணா தான் இது பண்ணாங்க. சித்தார்த்தா, அப்புறம் நமன் யோகிதோட ஃப்ரெண்ட். வேற யாரு? தேவாங் யாரு? வேற பேர்லாம் ஞாபகம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து நம்ம சேனலை வந்து சீக்கிரமாக க்ரோத் பண்ணலாம். அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையாச்சும் கொஞ்சம் அப்படி தட்டி விடுங்க. தட்டிட்டீங்கனாக்கா நான் போடுற வீடியோ வந்து எப்பவுமே வரும். அதே மாதிரி லைக் பட்டன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் பண்ணுற வீடியோலாம் பிடிக்கும். என்னடா நம்ம வந்து ஒரு செலிபிரிட்டிஸ், எத்தனையோ முறை சொல்கிறேன், நம்ம வந்து செலிபிரிட்டிஸ்லாம் கிடையாது. நம்ம வந்து நார்மலாக ஒரு வில்லேஜ் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. ஈவன் கூட கிண்டல் பண்ணலாமா? பொண்ணு இல்லை, வில்லேஜ் மதர். ஓகேடா. ஆனால் நான் வில்லேஜில் வாழ்கிற ஒரு கிராமத்து சாதாரண ஒரு பெண்ணு தான். இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க இவனுங்க. நீ நம்ம சர்ப்ரைஸ் பார்க்கலாமா ப்ளீஸ்? சரி இருங்க, நான் என் ஃப்ரெண்ட் அனுப்பின சாரி வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. சாரி வந்து நல்லா வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க அப்பாவும் நான் வந்து வரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா பசங்களும் அவங்க அப்பாவும் சேர்ந்து பிச்சு வச்சுக்கிறாங்க. நான் எடுக்கிறேன். பிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரீன் கலர், நம்ம அக்ரிகல்ச்சர் மாதிரி வந்து கிரீன் நல்லா இருக்குது. இதுக்கு ப்ளவுஸும் இதுலேயே வந்துட்டு இருக்கு. நல்லா இருக்கு கலர். இருங்க, பச்சை கலர் சிங்கிதான். ஆமா, நல்லா இருக்கு. சிம்பிளா சாரி கலெக்ஷன் இது ஒன்னு வச்சுப்பாங்க போல. ஆமா ஆமா ஆமா. இது பாருங்க எப்படி இருக்குன்னு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பாருங்க, நம்ம சால்வ மாதிரி இது. ஷால் இல்ல, எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு. கிரீனு வெயிட்லெஸ்ஸா இருக்குங்க. நல்லா சாஃப்டாவும் இருக்குது புடவை. இது ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, எனக்கு இந்த மாதிரி புது ட்ரெஸ் எடுக்கும்போது தினேஷ் சொல்லிட்டான், கடையிலேருந்து வீட்டுக்கு வாங்கின்னு வந்த உடனே வந்து இந்த மாதிரி பாப்பா ஸ்மெல் அது எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று எடுக்க பிடிக்காது. கிரீன்ல தான் எடுத்து காமிச்சிருக்காங்க. இருடா கண்ணா இருடா. ஆக்சுவலி இந்த மாதிரி அம்மா காட்டனுங்க என்கிட்ட. இது கூட ப்ளவுஸ் இருக்குடா. இங்க பாருங்க, ப்ளவுஸ் எல்லாருக்கும் ப்ளவுஸ் இருக்காம நல்லா தான் இருக்கு. இது பிடிக்கல. இங்க பாருங்க, யானை போட்டோ எல்லாம் இருக்குது. நல்லா இருக்கு. இது வந்து அந்த அவங்க ஸ்டைல் போல இருக்குது. நல்லா இருக்கு சார். இது ஒரு நாள் ஸ்கூல் கட்டிங் போய் நாளைக்கே கட்டிங் போயிடலாம். இங்க பாருங்க, ஹிந்தி நியூஸ் பேப்பர். இது பாருங்க, ஹிந்தி நியூஸ் பேப்பரான்னு தெரியல. அம்மா இது ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கா? செம்மையான ஸ்மெல். இது செம்மையான ஸ்மெல். செம்மையா இருக்குதுங்க. இது மறக்காம நீங்க வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது சாஃப்ட், அது வந்து ரொம்ப சாஃப்ட். இது காட்டன்ல வந்து நல்ல சாஃப்ட் காட்டன். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இது கமாடிக்கு இந்த மாதிரி சேலையில தான் அம்மா ஊர் சுத்துவாங்க. நான் எங்கங்க நான் ஊரை சுத்துறேன், வேலைக்கு போறேன், இவனுக்கு கூட்டு வரேன், அவ்வளவுதான். இவனுக்கு சும்மா வேணா ஊரை சுத்துறேன். வர வீடியோஸ்ல அம்மா இந்த ட்ரெஸ் எல்லாம் இது பொண்ணுப்பாங்க. இல்ல எத்தனாவது வீடியோல அம்மா இந்த ட்ரெஸ் பொண்ணுப்பாங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இல்லை பண்ணலாம். இருங்க, இது வந்து இந்த ஒரு நாளைக்கு வந்து இதுக்கு ப்ளவுஸில் நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன். இது எப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள். சாஃப்டாக நல்லா இருக்குங்க சாரீ. ரேட்லாம் எவ்வளோன்னு தெரில. ஒரு 5000 கிட்ட. சரி, இப்போ நம்ம பண்ணலாம். இது எங்களுக்குடா, எனக்குடா, உனக்கு இல்லைடா. இங்கே பாருங்க, யோகிதை பாருங்களா. லேடிஸ் இது ஜென்ஸுக்கு கிடையாதுடா. டே போட என்ன ஆயிடுச்சு. உண்மையாக நல்லா இருக்கு. நம்ம இங்கே கூட நல்லா இருக்கும். சரி, அவங்க ஆசையை எடுத்துக்கிட்டாங்களே. எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா எடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் இவனுங்களை போயிட்டு புழின்னு புழிகிற மாதிரி ஹோம் ஒர்க்லாம் முடிக்க வைக்கிறேன். விட்டுறா. போகலாம் படிக்கலான்னு சொல்லிட்டு நான் முதல்ல வந்து உக்காந்தாச்சு. ஒருத்தன் பேக் எடுத்து இங்கே பாருங்க, ஃபிசிக்ஸ் புக் மட்டும் கொடுத்துட்டு எனக்கு வந்து பார்த்தீங்களா பார்சல். அவனுங்க சொல்கிறானுங்க, உனக்கு மட்டும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புகிறாங்க, இதை பண்ணுறாங்க. அப்பா இன்னும் வெறும் முந்தைய தான் புடவை ஃபுல்லாக இருக்குது. என்கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ புடவை கூட இருக்காதுங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படி இந்த வேலைக்கு போன பிறகு தான் நான் சாரீஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தேன்.
காமிங்க பீரோ வந்து நீங்க இப்ப பாருங்க எவ்வளவு சாரி கலெக்ஷன் வச்சுக்கோங்க பாருங்க. என்ன கலெக்ஷன்ஸ் எங்கிட்ட எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவன் நான் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த ஒரு சிலர் பண்ணுவாங்க பாத்தீங்க, ஃபேஷியல், இந்த க்ரீமு, ஐப்ரோ த்ரெட்டிங்கு, இந்த பென்சிலு, எதுவுமே காஜல், லிப்ஸ்டிக்கு பாருங்க, நெயில் காதெல்லாம் நீ போடுவீங்க எல்லாம் போய் காஜல் எப்பமா போடுறேன், எதுவுமே நான் போடுறது எல்லாம் பாருங்க நீங்க. எதுவுமே தெரியாது, சும்மாவே இவனுங்க இதை பண்ற அதை பண்றேன்னு ஒரே இந்த பாருங்க. நான் வந்து படிக்கிறதுக்கு உட்கார சொன்னேன், இவனுங்க ஏதோ கதை பேசிட்டு அப்படியே என்னை வந்து மைண்ட் டைவர்ட் பண்ணிட்டு அந்த டைம் ஆயிடுச்சு, நீங்க போய் சாப்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாருங்க, நைட்டு எத்தனை மணிக்கு 9 o'clock தான் முடிச்சுமே, 10 மணிக்கு நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு 11 மணிக்கு தான் 10மே. நேற்று நைட் அவங்க அப்பா டியூட்டிக்கு போயிட்டு இருந்தாரு. நேற்று நான் வேலையிலேருந்து வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்திரம்லாம் கழுவிட்டு இவங்க உட்காந்து ஹோம் ஒர்க், ஏன்னா இவனுக்கு மேப் ஒர்க்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. என்ன பேச விடுறீங்க நீங்க இப்படிலாம் பண்ணிட்ட நைட் 9 மணி ஆகாத எத்தனை மணி ஆகும் நீங்களே கொஞ்சம் யோசிங்களா. இந்த மாதிரிலாம் ஆகிட்டு திரும்ப அவனுக்கு நான் சமைச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு நான் 11:30க்கு படுத்துட்டு திரும்ப ஏர்லி மார்னிங் 5 o'clock வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்னுடைய ரொட்டீன் கிடையாது நினைச்சலாம். ஐயோ நீ மனுஷியா பேயா நினைப்பீங்க, அந்த அளவுக்கு எனக்கு கண்டிப்பா போயிடுவேன். எப்ப எனக்கு தெரியாது, நீங்க தயவு செஞ்சு புக் எடுத்துருங்க, இல்லைன்னா மேம் கால் பண்ணிடுவேன். சரி புக் எடுத்து படி போய் பிளாக் மெயில் பண்றாங்க. நான் போய் பிளாக் மெயில் பண்றேன், புக் டீச்சருக்கு ஃபோன் பண்ணிடுவேன், டீச்சருக்கு ஃபோன் பண்ணிடுவேன். எடுத்துட்டே ஒரே டக்குன்னு நான் படிக்க சொன்னாக்கா இங்க பாருங்க, ஏதோ அங்க இது மாதிரி ஜூஸ் மாதிரி சின்ன பாக்கெட் வாங்கிட்டு வந்து பிச்சுக்கின்னு அவன் முகத்துல எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரே அமக்கலாம். தினேஷ் நீ காது கேட்கல, சுத்தமா கேட்கல. மாவாட்ட அன்னைக்கு போற அன்னைக்கு இது நீட்டா அது காமித்தாங்க, அந்த ஜூஸ் மாதிரி கவர் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினான். அது இப்போதான் என்னது ஸ்டிக்கி ஜெல்லியா, ஜெல்லாம் அது வாங்கி வந்து குச்சின்னு ஒரே அமக்கலாம். நீ ஏதி முடிக்கல, நான் போய் சாப்பாடே செய்ய போறது கிடையாது. ஆல்வேஸ் பரோட்டா. யோகித் வந்து இங்கிலீஷில் 10 நியூ வேர்ட்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்களா, லேர்ன் அண்ட் ரைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு படி பார்க்கலாம். Locomotive. 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 Railway engine. ரயில்வே இன்ஜினை லோகோமோட்டிவ்னு சொல்றாங்க. ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு வேர்டு. எல்லே இல்ல வேற ஏதாச்சும் லார்ஜா. மோஷன் லுக் வேணா. எத்தனை டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும், தெரிஞ்ச வேர்ட்ஸே கண்டுபிடிக்க கூடாது. What is the meaning? Guys நீங்க ஃப்ரெண்ட்ஸ்ல டிக்ஷனரியில guys இப்போ வந்து உலக சாதனை நடக்கும்போது வாட்டர் மீனிங் கட்சிக்கு எனக்கு ரீட் பண்ணி பார்க்கலாம். WATER வாட்டர். You don't know water meaning? வாட்டரிங் வாட்டர்ஸ். இத மூணு வார்த்தையில கூப்பிடுறாங்க. வாட்டர் வாட்டர்ஸ் வாட்டரிங் வாட்டர் தரு வாட்டர் இல்லடா. மீனிங் படிங்க. colorless and transparent. Transless. கரெக்ட், கலர் கிடையாது. Transparent. அப்படியே தெரியும். Liquid that falls from cloud as rain. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தினேஷ் பேப்பர் வந்து அப்படியே செவுத்துல கம்மு போட்டு பேஸ்ட் பண்ணிட்டான். அன்னைக்கு டே எப்படிலாம் போச்சுன்னு அப்படியே இவர் வந்து இப்போ டே போட்டு இன்னைக்கு வந்துருக்குது பாருங்க. ஸ்மைலி நல்லா இருந்துச்சு, சேடாக போச்சு, ஹாப்பியாக இருந்தேன், ரொம்ப இதுவாக இருந்தேன், ரூடாக இருந்தேன் அப்படின்னு நான் எப்படி இருந்தேன்லாம் போட்டு வச்சுக்குவான். அதை பார்த்துட்டு இதெல்லாம் நட இங்கே கிறுக்கி வச்சுக்கிறீங்க இது பாருங்க. இது யோகித் அவர் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு. சரி போய் உட்காந்து பண்ணி ஓடுங்க. என்னடா தேஸ் படிக்கணும் பார்த்துக்கிறேன். அவர் டைம் டேபிள் பார்த்துங்கிறாரு. நான் சொன்னேன் நோட்லாம் வந்து இவங்களுக்கு எதுக்கு பார்க்கும்போது எது என்ன நோட்டே தெரியலன்னு சொன்னாங்களா. இந்த மாதிரி எழுதுனாக்கா சூப்பராக நாங்கள் படிக்கும்போது இது மாதிரி தானே எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹிந்தி கிளாஸ் ஒர்க்கு L2 போடலாம் மறந்துட்டேங்க. L3 போடுறீங்க மன்னிச்சிட்டேன். இல்லை L1 போட்டுருங்க. L1 என்னன்னு சொல்லுங்க பாருங்க. கேளு. லீமா 1 லீமானா ஒரு அது கோட் வேர்டு. பாருங்க மோஸ்ட்லி எல்லாம் சிக்கனா மட்டனா பாருங்க. மேக்ஸ், சோஷியல், பிசிக்ஸ், வேற நோட் எதுனா கெமிஸ்ட்ரி,
இங்கிலீஷ் கிளாஸ் வரணும். இது கெமிஸ்ட்ரின்னு இந்த சின்ன ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதுறாங்களா, மீதிலாம் கேப்ஸ் எழுதுனேன். எனக்கு இந்த ஸ்மால் லெட்டர்ஸ்லேயே பிடிச்சிருந்துச்சி. நீ தினேஷ்னால கொஞ்சம் பெருசு பெருசாக எழுதுமா அப்படின்னா எல்லா பக்கம் 2 சைடுமே எழுதிட்டு இருக்கேன் நான். நல்லா இருக்குது. சோஷியல் புக் மட்டும் தரணும். சோஷியல் புக் சோஷியல் தான் எங்கிட்ட இல்லை. நோட் எங்க இருக்கு சோஷியல்? தூரத்து பாருங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. யோகித்துது தமிழ் கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் காமிங்களா? நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குது இது. ஆமா. தமிழ்ல இருங்க, தமிழ்ல வெட்னஸ்டேன்னு வருமா? ஆமா. புதன்கிழமை வெட்னஸ்டே ஆயிடுச்சு. வெட்னஸ்டே ஏது பாருங்க. என்ன சத்தம் ஈ வரிசையில் எழுதிறனே வாய்ப்படக்கூடாது. என்ன சத்தம்? இது இங்க இருக்குது அப்படியா. செழியன் ஆடுகளை காட்டிற்கு ஓட்டிச் செல்ல காரணம் என்ன? செழியன் ஆடுகளை காட்டிற்கு மேய்ச்சலுக்காக ஓட்டிச் சென்றான். நான் இந்த பேக் மாட்டேன். ஓகே. செழியன் செய்வது என்ன அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க புரியல எழுதிருக்கேன். ஓகே சொல்லுங்க மாமா. சொல்லு. அதே மாதிரி தான். ஓகே 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 அவ்வளவுதான். இருங்க, எழுதி இருக்கிறான். இதை வேற என்னங்க நல்லா நல்லா எழுதிருக்கேன்னு சொல்ல முடியும். சரி ஓகேப்பான்னு சொல்ல முடியும். வேற என்னதான் சொல்றது? இவன் கொஞ்சம் எக்ஸலென்ட். ஓகே இங்க பாருங்க, இது நல்லா இருக்குது. பார்க்கவே உண்மையாவே நீட்டா லைன்லாம் போட்டு அழகா எழுதிருக்கான் தினேஷ். மிஸ்டேக் எதுவும் பண்ண காணோம். அவன் பெஸ்ட் மிஸ்டேக் இல்லாம பாய்ஸ். இங்க பாருங்க எழுதிருக்கான். தமிழன், மனிதர், அன்பு எழுதிருக்கான் எல்லாமே. இதை பற்றியா நீ விட்டுக்கிற மேம் எழுதுறாங்க பாரு ரெட்ல. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனாரின் என்னது உனக்கே படிக்கிற தமிழ். ராமலிங்கனாரின் இது என்னது? இதை பண்ணு அதோட அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்? இல்லாத நான் என்ன பண்ணிட்டான்? அது பண்ணு. அது பண்ணு இல்ல. பண்ணு இல்ல, அது பன்முகன்னு வரும். இப்பாலில் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பர். பன்முகத்தன்மை, அவருடைய பன்முகத்தன்மை மேம் எழுதுறாங்க பாரு. நான் நினைச்சேன் பன்முகத்தன்மை நினைச்சேன். எழுதிருக்கான். ரொம்ப அமக்கம் பேச்சு மொழி எழுதியாச்சு. இந்தப்பா அவ்வளோதான். லெட்ஸ் see our social note. போதும் நீங்க எல்லாம் இது விளையாடுறது. படிச்செல்லாம் முடிச்சுட்டானுங்க. நான் பசிக்குதுன்னு சொன்னாங்களா, சரி நான் என்ன பண்ணேனாக்கா, சரி இன்னைக்கு தோசை செஞ்சிடறேன்டான்னு சொன்னேன். சரி தோசைலாம் இவனுங்க சும்மா உனக்கு வேறு வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் செஞ்சுட்டே இருக்கிறேன் நானுங்க. ஏன்னா எனக்கு எது சிம்பிளாக இருக்குமே அதுதானே செய்ய முடியும். அதனால தோசை செஞ்சு டக்குன்னு ஒயிட் சட்னி அன்றைக்கி தானே அரைச்சிங்க. எனக்கு ஒயிட் சட்னிலாம் வேணாம், இன்றைக்கி ரெட் சட்னி தான் வேணும் நானுங்க. அதனால தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கி பூண்டு போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலாம் போட்டு ஒரு ரெட் சட்னி அரைச்சாச்சு. காரம்லாம் போதும் தான். தோசை வச்சாச்சு. நான் சட்னி போடுமல்ல சால்னா சால்னா இல்லை தாங்க, அது கையில் வச்சு சப்பாத்தி வச்சு நான் லாஸ்ட்ல வச்சுட்டேன். சரி, இது காலையில் வந்து சப்பாத்திக்கு வச்சேன். உருளைக்கிழங்கு போட்டு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி வச்சேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்குலாம் செய்யலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து தோசை வந்து கொஞ்சம் சூடாக கேட்பாங்க இவங்க. அதனால வந்து ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொன்றா ஊற்றி தான் தரணும். இப்போ இவங்களுக்கு இவன் ஒன்று சாப்பிட்ட பிறகு அவனுக்கு ஒன்று, அதே மாதிரி ஒன்றுனா வந்துனே இருக்கும். லாஸ்ட்டில் எனக்கு நம்போது ஒரு 2 இல்லை 3 எனக்கு கரெக்டாக செய்யணும் வச்சுருவேன். எப்படிமா இருக்குது சட்னி? காரமாக இல்லையா? இருங்க நான் சொல்கிறேன். காரம் கையில் நான் உங்களுக்கு காரம் சொல்றேன். நான் எகி தோசை கீசா பூசா எல்லாமே இருக்குது. நல்லா இருக்கு. ரொம்ப சின்ன இதுக்கு அடுத்த வர வீடியோஸ்ல இதுக்கு அடுத்து வர வீடியோ வந்து என்ன தெரியுமா? தோசை சேலஞ்ச். யாரோட? நானு யாரு? யோகித். எகி தினிடா. அப்புறமாட்டுக்கு இப்போ கொஞ்சம் வீடியோஸ்க்கு அப்புறமாட்டுக்கு பரோட்டா சேலஞ்சுன்னு ஒன்று வரப்போகுது. யார் செய்யுது பரோட்டா? கலையில் எழுந்தனமா? சரி, அது சாப்பிட முடியாது. அவனா நல்லா இருக்காது அவ்வளோ. வீட்டில் பரோட்டா செய்ய பரோட்டா சூரியா. பரோட்டா சூரியம் பேர். தக்காளி விற்கிற விலைக்கு வேணுங்க. எனக்கு ரெட் சட்னி தான் வேணும், ரெட் சட்னி தான் வேணும். சரி விடுங்க, குழந்தை நம்ம நிற்கிறது 4 பேர் தான். அதெல்லாம் சரிங்க. அப்பா தெய்வமே மன்னிச்சிருப்பா. பார்த்தீங்களா தெய்வமே, இன்னும் தைரியமா செய்கிறீங்க. நான் தான் தெய்வமானு கேட்குறாங்க இவனுக்கு கேட்டேன். அதான் சரி செஞ்சாச்சு. சாப்பிட்டா இவனுக்கு முடிச்சுட்டு சரி இவனுக்கு அவங்க ஊற்றி வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்து கண்டிப்பா வந்து இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம பக்கத்துல இருக்கிற லைக் பட்டனை கண்டிப்பா நீங்க வந்து லைக் பண்ணிடுங்க. நம்மளுக்கு இன்னொரு புதிய வீடியோல சந்திக்கலாம். பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.